வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ லாபம் இருக்குது தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்டு ஒன்றும் இப்போ வந்தது கிடையாது. 1960லேயே யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் மக்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சேமிப்பு முதலீடு அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு முதல்ல ஞாபகம் வருகிறது இன்சூரன்ஸ் திட்டத்தில் போட்டால் மட்டும்தான் நம்ம முதலீடு, சேமிப்பு, பாதுகாப்பு. அடுத்து கொஞ்சம் பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ். 1990க்கு பிறகு இந்தியாவில் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிகள் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏறக்குறைய இன்னைக்கு 50 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இருக்குது. மொத்தம் 80 லட்சம் கோடிக்கு மேலே பணம் மியூச்சுவல் ஃபண்ட் சந்தையில் இருக்கு. அப்படி இருந்தும் இந்திய மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே இருந்தும் வெறும் 6 கோடி பேர் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் 15லிருந்து 30 கோடி பேர் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் இன்றைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்யும்போது எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்குது. கடந்த கால வருமானத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது முதலீட்டுக்கு 12% வருமானம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருமான அளவை சொல்லும்போது பலராலும் நம்பவே முடியதில்லை. வங்கி எஃப்டி ஆண்டுக்கு 7% கிடைக்கி, இதே போலவே 2 மடங்கு, அதாவது 12%க்கு அதிகமான வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலரது மனசுலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் மேக்சிமம் திட்டங்கள் 12%க்கு மேலே வருமானம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது? லார்ஜ் கேப் திட்டம், மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, வேல்யூ ஃபண்டு, ஃபோக்கஸ்டு ஃபண்டு, கான்ட்ரா ஃபண்டு, டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு, அதுபோக பேங்க் மாதிரியே லிக்யூட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. நம்மளோட தேவைக்கு தக்கன ஸ்வீட்ஸில் எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குதோ அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லேயும் இருக்குது. உதாரணமாக வீடு மனம் வாங்குவதில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு நினச்சி எல்லா பணத்தையும் அதில் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் வீடு மன முதலீடு நீண்ட காலத்தில் சிலருக்கு ஆண்டுக்கு 15% லாபம் கிடைக்கலாம். பலருக்கு ஆண்டுதோறும் 8 to 10% லாபம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தங்கம் கடந்த 10 ஆண்டில் தங்கம் 60-70% விலை உயர்ந்துருச்சு. ஆனால் இப்போ 3 மாதத்தில் 15லிருந்து 20% ஏறின தங்க விலை இறங்கிருச்சு. மறுபடியும் ஏறுமா இல்லை இன்னும் 30% இறங்குமாங்கன்னா அது கேள்விக்குறி. வெள்ளி ஏறின வேகத்தை விட இறங்கின வேகம் அதிகமாக இருக்குது. மறுபடி இன்னும் கீழே போகுமா இல்லை மறுபடி பழைய உச்சத்தை தாண்டுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். ஆனால் பங்குச்சந்தை அப்படி இல்லை. 60% விழுந்தாலும் மறுபடி 20% ஏறி அந்த பழைய 100% தாண்டி 40+20 60% மேலே ஏறி ஓடி போயிடும். இதுக்கு கடந்த உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா மக்கள் அன்றாடம் டெய்லி போய் எல்லாரும் தங்கம் வாங்க மாட்டாங்க, டெய்லி போய் எல்லாரும் வெள்ளி வாங்க மாட்டாங்க, டெய்லி போய் எல்லாரும் இடம் வாங்க மாட்டாங்க. அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு டெய்லி நமக்கு தேவையான சோப்பு, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டெய்லி தினசரி பயன்பாட்டுக்கு உண்டான இதுலேயும் பங்குச்சந்தைகள் இருக்குது. பங்குச்சந்தைகளோட உழைப்பு 365 நாளும் அவங்க தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை அதிகமாக கிடைக்கி அதிகமான மக்கள் வாங்குகிறாங்க. ஸோ பணம் கூடுதலாக ரொட்டேஷன் ஆகுது.
ஆக பங்குச்சந்தை ஜெயிக்கிறது. அந்த பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் முதலீடு செய்யும்போது நம்ம பணம் ரிஸ்க் இல்லாமல் சேஃபாக எக்ஸ்பர்ட் மூலமாக முதலீடு செய்யப்படுவதனால் லாபம் நிச்சயமாக இருக்குது. வாழ்க வளமுடன். அன்னமுத்து ராஜதுரை, மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர்.